ஓரத்துல அரசமர கடியினில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. ஆத்தங்கர ஓரத்துல அரசமர கடியினில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி. ஒன்ன 3 சுத்து சுத்தி வந்து முத்துனதேங்கா உடைச்சு சூடம் ஏத்து கும்பிடுறோம் கணபதி. நினைச்சதெல்லாம் நடக்க வேணும் தெய்வமே, உனக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்தோம் பாரதம் படிச்சவரே. ஊரில் இருக்க எல்லாரும் வண்டியும் பஞ்சர் ஆகணும், என் வாழ்க்கைங்க வண்டி மட்டும் பஞ்சர் ஆகக்கூடாது. விநாயகா. என்னடா இன்னைக்கு ஒரு வண்டி கூட கிடைக்கல. ஏய் மாப்பிள ஸ்டார்ட்லேயே இருக்குடா மாப்பிள. இரு ஆட்டையை போட்டு கூப்பிடுற ஒன்று சும்மா வை 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 வை. ஏய் வாடா. என்னே கஞ்சாமணி கஞ்சா எவ்வளவு கொடுத்தா எதுவுமே சொல்லல. என்னக்கா பண்றது வா. வா திருட்டு பழங்க. இந்த வண்டி ஆட்டையை போட்டியா? காசு எப்ப கொண்டு வர முத. என்னக்கா பண்றதுப்பா? மட்டையை படுத்துட்டேனே. கஞ்சாவத்தை காசுங்களா? வண்டி ஆட்டை போட்ட காசுங்க. 10,000 இருந்துச்சு. அதிகமா அவசரம் போட்டு போட்டுக்கோ. அடுத்த வருஷம் நிறைய தரோம். பார்த்துமா வேலை இருக்கு. கமிஷன் ஒழுங்கா வரல வச்சுக்கேன். வர 2 பேர் சேர இருக்காங்க. ஆளை சேர்த்துவாங்க. பாப்போம். போயிட்டு வருமா? போ. சரி. ஊருக்குள்ள ஒரு கொலை விழுந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா தம்பி? உள்ள பையங்க தான் போதைக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டேன். ஏடிஏ சார் வராருல, அவர்கிட்ட சொல்லுவோம். இப்போ சார் கொலை பற்றி உனக்கு தெரியுமா? சார் திருட்டு பழனி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் காசு ஆசைக்காக கொலையை பண்ணியிருப்பான். கஞ்சாமணின்னு ஒருத்தர் இருக்கேன். அவன் தான் கொலை பண்ணுறேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. கட்டப்பிஞ்ச கருத்தை உங்களை வச்சு கொலை பண்ணியிருப்பான். எஸ்ஐ சார் வராரு, அவரை சொல்கிறேன் நான். அப்புறம் ஊரும் பேர் நல்லா இருக்கும். சரியா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கண்ணே அவங்க ஓடிடு போல. எண்ணற்ற தெய்வங்கள்
இல்லைண்ணே அவர் வருவாருன்னு எனக்கு என்னன்னே தெரியும். ஃபோன் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு. இல்லை எனக்கு தெரியும். நான் என்னன்னே தெரியும். மனுஷன் இந்த ஒரு வட்டம் மனுஷன் போனேன். இந்த நேரம் நல்ல நேரம் தப்பிச்சிடலாம். வணக்கம்ப்பா, உட்காரு. கேட்குது சார். சார் ஊருக்குள்ள நாளும் ரொம்ப அடாசம் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் ஜெயிலில் எப்படின்னா லாரி கட்டி அவன் ஜெயிலே போட்டுடணும். அப்போ தான் ஊர் நிம்மதியாக இருக்கும். யோ, அதெல்லாம் வேணாயா. போலீஸ்னா அடிக்க உதைக்க தண்டனை கொடுக்கறதுலாம் இல்லை. திருத்தணுங்க, திருத்துவோம் இல்லை திருத்த வைப்போம். ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அந்த வெளில ஃபங்க்ஷன்ல பர்த்டே ஃபங்க்ஷன். 1 செகண்ட், நான் வெளில வரேன். காலை 8 மணி மாதிரி இங்கேருந்து வச்சுட்டு இருக்காங்க. அவன் நம்ம பேசுகிறவங்களை ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து வச்சுட்டாங்க. மார்ச்சேரி பாடி போயிடுச்சு சார். பார்சல் போயாச்சுல? போயிடுச்சு சார். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாம் காலேஜ் போட்டாங்க முடியாது சார். ஃபாரன்சிக் போட்டு வந்துச்சா? முடிஞ்சு சார். சரி, ரைட், ஓகே. எந்த பேர் சொன்னீங்க? பேச்சு உங்களுக்கு சார். சரி, ரைட். நான் ஆகிட்டு சார். சரிங்க சார். எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஐயா, சொல்லுங்கய்யா. ஊருக்குள்ள கொலை நடந்திருக்கு. உங்க பையன் தானே சொல்றாங்க. எங்க உங்க பையன்? ஐயா, குடிப்பான், சண்டை போடுவேன், கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். சாயந்தரம் என் பிள்ளைகளை உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சந்தேகத்துக்கு அந்த 3 பேர்லாம் கொலை பண்ணியிருப்பாங்க. ஐயா, நான் விசாரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு. அஞ்சாமல் உங்க பையன் தானே? ஊருக்குள்ள கொலை நடந்திருக்கு. எல்லாம் உங்க பையன் தான் சொல்றாங்க. நீங்க சொல்லிதான் ஏன் கஞ்சாடிக்கிறேன் எங்களுக்கு தெரியும். அந்த கொலை 3 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. சாயந்தரம் பையனை போலீஸ் வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்கய்யா. ஏய் மாப்பிள்ள, வண்டியும் கிடைக்கல, செயினும் கிடைக்கல. இந்த வண்டியை திருடுனா 15வது வண்டி ஆகிப்போச்சு. இவன் கட்ட பஞ்சாயத்து கார்த்தி வேற ஏதாச்சும் திருடி கொடுக்க சொல்லுதான். மச்சான் ஃபோனை கூப்பிடுறேன். மச்சான் வீடா. ஆஹா, வண்டி சாவியோடு நிற்க சைலாக் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலையே. சரி, ஆட்டித்தான் பார்ப்போமே. சைலாக் போடல, ஆட்டையை போட்டுற வேண்டியதான். ஐயோ, போலீஸ்கார் வேற பார்த்துட்டாரு. ஒருவேளை ஆட்டையை போட்டதை தெரிஞ்சுக்கிட்டாரோ. சரி, சமாளிச்சு தான் பார்ப்போமே. ஊருக்குள்ள கொலை நடந்தது நீ தான் பண்ணியா? சார், நான் பசிக்கு மட்டும்தான் சார் திருந்தேன். கொலை செய்த அளவுக்கு நான் திருட மாட்டேன் சார். நானே ஒரு அனாதை சார். விட்டுருங்க சார். சரி விடு. போலீஸ் வந்து பாருங்க. சரியா? கவனம்
சிம் கார்டு செயலிழப்பு, மின்சார துண்டிப்பு, KYC புதுப்பிப்பு அல்லது உறவினர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அல்லது ஹலோ, கட்ட பஞ்சாயத்து கார்த்தியா? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். நான் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். நம்ம ஊரில் ஒரு கொலை நடந்திருக்கு, நீதான் பண்ணியாமல? ஐயோ சார், கொலையெல்லாம் பண்ண மாட்டேன் சார். ஊர்ல எல்லாம் அப்படி சொல்கிறாங்கப்பா. சார் 3 வச்சு கட்ட பஞ்சாயத்து மட்டும் தான் சார் பண்ணுவேன். சரி, ரைட்டு. நாளைக்கு சாயங்காலம் வந்து நம்ம ஊர் மலையில் வந்து பாருங்க சார். கண்டிப்பாக சார், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார். 3 கூட்டு கூட வந்துடுறேன் சார். அப்போ அந்த கொலையை நீங்கள் 4 பேரும் பண்ணல? சார். நீங்கள் வா. நீங்களாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் 3 பேர்த்து வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இல்லை. 10 நிமிஷம் டைம் தரேன். ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டா விட்டுருவேன், இல்லை என்கவுண்டர் போட்டு புளிக்கு இறக்கிங்க. கன்னியாகுமரி நீ எதுவும் கொலை பண்ணியாடா? நான் இது பண்ணலையே, ஒரு நீ இது பண்ணியா? நான் பண்ணலப்பா, நீ எதுவும் பண்ணியாப்பா? திருட்டு பண்ணி சொல்லிடு, போலீஸ்காரன் நீ எதுவும் பண்ணியா? என்கவுண்டர் போடணுங்க. நீ ஒருவேளை நீ எதுவும் பண்ணலையா? சாயங்காலம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கான்ஸ்டபிள்கிட்ட கையெழுத்து போட்டு தரணும், அந்த கொலையை நான் பண்ணலேன்னு. சரியா? இது பாரு, இந்த 3 பேத்தி வச்சுக்கிட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலை இதோட நிப்பாட்டிடு. இதுக்கப்புறம் சிக்கனா பார்த்துக்க. இதோட முடிச்சிரு. உனக்கு பேர் தனியாக சொல்லணுமா? எந்த டாஸ்மாக் போனால் ஓன் போட்டாண்டா இருக்கு. குடியார சலம்பல்ல ஓன் பேர் தான் இடம். குடிச்சியா இல்லை வீட்டிலே படுத்து தூங்கு. ஒழுங்காரு. சரியா? சிக்கிறாத. இவ்வாறு நீ கெட்டது இல்லாமல் போகிற வர காலேஜ் பசங்களுக்குலாம் கெடுத்துக்கிட்டு இருக்க. சரியா? இதுக்கப்புறம் உன் கையில் நான் கஞ்சாவை பார்க்கக்கூடாது. பார்த்தேன் வாங்க. நல்ல பழக்கம் திருடுறது, பொழச்சம்பாரி. சரியா? இதுக்கப்புறம் திருடுனே கம்பெனி வந்துச்சு இணங்கிடுவேன். மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி சித்து ஜில்லாடி மிட்டா. கொலை யார் தான் பண்ணா? சார் என்ன சார்? அது சும்மா ஒரு நாடகம். திருத்துவோம் சொன்னோம்ல. ஆமா, திருத்திட்டோம்ல. அவ்வளவுதான். சரி சார்.